சார், சீக்கிரமே இதுல மல்லிகை மலரட்டும். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன். சரிங்க சார், பாய். அனு, ஹெல்மெட். நான் ஹெல்ப் பண்ணவா? பாய் சார். பாய். சீக்கிரமே இதுல மல்லிகை மலரட்டும். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன். பாருங்க பாருங்க, நல்லா இருக்கா? இந்த கலர்ல ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. இதே டிசைன்ல வேற இருந்தா காமிங்களா? சங்கரு, சொல்லுங்கக்கா. இதே டிசைன்ல வேற கலர் இருக்கா? எடுத்து காட்டு. இருக்குக்கா, தோ தரேன். இது பாருங்க, இது பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கும், பாருங்க. இந்தாங்கக்கா. இந்த ஆரஞ்சு கலர் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுல தங்க கலர்ல பிளவுஸ் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல? இது ரொம்ப டார்க்கா இருக்குங்க. கொஞ்சம் லைட் கலரா எடுத்து போடுங்க. இது டபுள் கலர் சாரி. இது பாருங்க, இது உங்களுக்கு பிடிக்கும். இந்த டிசைன் பழசா இருக்கே, புது டிசைன் எதுவும் இல்லைங்களா? இந்த பச்சை கலர் பாருங்க, இது உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லாவே இல்ல, வேண்டாம் வச்சிடு. நீங்க தாங்க எனக்கு சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும்னு சொல்றீங்க. என் புருஷன் எந்த புடவை கட்டினாலும் நல்லா இருக்குன்னு ஒரு நாள் கூட சொல்லீங்க. ஏண்டி? சரி சரி, வேற எதனா புது டிசைன் வந்தா எடுத்துக்கிறேன். இப்ப நாங்க கிளம்புறோங்க. ஐயோ, டே சங்கர். சொல்லுங்கக்கா. அக்காக்கு ஒரு டீ சொல்லுடா, ரொம்ப முடியல. சரிக்கா. எவ்வளோ புடவை பார்த்தாங்கடா, ஒண்ணு கூட எடுக்காம போயிட்டாங்க. இந்த பொம்பளைங்களே இப்படிதான்க்கா. ஆனா நீங்க அப்படி இல்லைக்கா. அக்கா, இதெல்லாம் சகஜங்கா. 50 புடவை பார்த்துட்டு ஒன்று கூட எடுக்காமல் போகிறவங்களும் இருக்கிறாங்க. வந்த 2 நிமிஷத்தில் 5 புடவை எடுத்துன்னு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படியா? ஆமாங்க்கா, சுப்பண்ணா கிட்ட கேட்டு பாருங்க. ஒவ்வொரு தடவையும் எல்லா புடவையும் விரிச்சு காமிச்சு திரும்ப எல்லாத்தையும் மடித்து வைக்கணும். முதுகே உடஞ்சிருங்க்கா.
ஐயோ நிஜமாவே இது ரொம்ப கஷ்டமான வேலை தான்டா. சரி சரி மடிங்க. ஆனாக்கா இன்னைக்கு சுபண்ணா மட்டும் வந்திருந்தாருன்னு வச்சிங்களேன், எப்படியும் இந்த கஸ்டமர்கிட்ட பேசி சேலையை வித்துட்டு இருப்பாருக்கா. அவரை மாதிரி வராதுக்கா. சங்கர், சொல்லுங்கக்கா. டைம் என்னடா? 5 ஆச்சுக்கா. 5 ஆயிடுச்சா? சரி நான் கிளம்புறேன். ம். முன்ன பின்ன 5 நிமிஷம் ஆனாலும் அதெல்லாம் முதலாளி கண்டுக்க மாட்டாரு. ஏ சங்கரு, இதெல்லாம் கொஞ்சம் அக்காக்காக நீயே மடிச்சிடுறா. சரிங்கக்கா, நான் மடிச்சு வச்சுக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. இதை பேக் பண்ணி வைப்பா. ஓகேக்கா. பார்த்து ஜாக்கிரதையா போக்கா. டேய், கால் ரெண்டும் அப்படியே கடுக்குதுடா. முத நாள் அப்படிதாங்க இருக்கும், அப்படியே பழகிடும். சரி நான் கிளம்புறேன். சரிங்கக்கா. சங்கரு, முதலாளியாக தான் இருக்கணும், வேலைக்காரங்களாக தான் இருக்கணும். சரி சரி, நீ புடவை மடிச்சு வை. சரிங்க முதலாளி. சங்கரு, முதலாளி சொல்றது புரியுதா? சும்மா உட்காந்துக்கிட்டே இருந்தா வேலை ஆகுமா? மடி மடி மடி, நல்லா மடி. முதலாளி, பொம்பளைங்கன்னா ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கிளம்புவாங்க. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லை. நான் கிளம்பட்டுமா? ஓ, கிளம்பிட்டீங்களா? சரி சரி, நீங்கள் போயிட்டு வாங்க. இப்போ புரிஞ்சிருக்குமே சமையலுக்கும் கடைக்கும் உள்ள வித்தியாசம். முதலாளி, வெளில இருக்க அந்த பொம்மையோட கண்ணு சரியில்லையே. வெளியில இருக்கிற பொம்மையோட கண்ணு ரெண்டும் முட்டை கண்ணா இருக்கு. அதை மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கடை வியாபாரம் நல்லா ஓடும். மாத்திருங்க. வரட்டா? சங்கரு, வரேன். ரம்யா, ரம்யா, ரம்யா. அடே, கூப்பிட்டது காதலே விழாத மாதிரி போய்கிட்டே இருக்க. அதான் நீங்க கூப்பிட்ட உடனே நான் நின்னுட்டேன் ஆண்டி. இங்க என்ன பண்ற? அனு எங்க? 2 பேரும் சேர்ந்து தானே காலேஜ் போனீங்க. நீ மட்டும் எங்க போயிட்டு இருக்க? அது வந்து ஒரு எமர்ஜென்சி ஆண்டி. எமர்ஜென்சியா? என்னது? அது என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆண்டி. அவளை பார்க்க தான் அவனு போயிருக்கா. உன் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆனா நீ போகாம அவன் ஏண்டி போனா? அது என் ஃப்ரெண்டுனா எனக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டா? அவளுக்கும் தானே ஆண்டி ஃப்ரெண்டு. சரி, நீ கூட போயிருக்க வேண்டியதானே? நான் ஃப்ரூட்ஸ் வாங்க வந்தேன் ஆண்டி. ஓ, ஹாஸ்பிடல் இங்க பக்கத்துல தான் இருக்கா? இல்ல ஆண்டி, அது ரொம்ப தூரத்துல இருக்கு. தூரத்துல இருக்குன்னா ஃப்ரூட்ஸ் வாங்க எங்க ஏண்டி வந்த? அது இங்க இருக்க கடையில தான் நல்லா இருக்குமா ஆண்டி, டாக்டரே சொல்லி அனுப்பிச்சாரு. ஃப்ரூட்ஸ் நல்லா இருக்குன்னு டாக்டர் சொன்னாரா? எங்க ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நாங்களே டென்ஷன்ல இருக்கோம். நீங்க எவ்வளவு கேள்வி கேக்குறீங்களா ஆண்டி? பாவம், நான் வேற போணும். பாய் ஆண்டி. ஏய், 2 பேர் சொல்லிட்டு போடி. ஏ ரம்யா, என்ன இப்படி உளறிட்டு போறா? ஒரு ஒண்ணும் புரியல. அண்ணா 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 அண்ணா, ஒரே ஒரு கடை அடிச்சுக்கிறேண்ணா. அடுப்புல பால் வச்சுட்டேன். அடிச்சுக்குமா. அநியாயமாவில் இருக்கு. பாத்தியாடி கூத்த? நாம வரிசையில நிக்கிறோம், அவ பாட்டு சுபண்ணா கிட்ட கேட்டு தண்ணி பிடிக்கிறா. புஷ்பா மட்டும் இருந்திருந்தா நாங்க என்ன வெட்டியாவா நிக்கிறோன்னு கீழே கிழிச்சு விட்டுருப்பா. என்ன சுப்பண்ணா, நீ தண்ணி பிடிக்க வந்திருக்க? புஷ்பாக்கு இடுப்புலியா? கொடுத்து வச்ச வெடி புஷ்பா. என்னைக்காச்சும் என் புருஷன் இப்படி வரிசையில நின்று தண்ணி பிடிச்சிருக்காரா? இதுக்கெல்லாம் குடுப்பனம் வேணும். சுபண்ண குழந்தைய தூங்க வச்சுட்டு வந்தனே, ஒரே ஒரு கொடனே பிடிச்சிங்க. இதே ரெடி கூத்தா இருக்கு. வரவெல்லாம் டீ ஆத்திட்டு போயிட்டு இருக்கா. சுப்பண்ணே, நானும் பிடிச்சிக்கவா? எங்க வீட்டுல விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்க இன்னும் சாப்பிடவே இல்லை. நானும் பிடிச்சிக்கிறேனே.
சினிமா பார்த்துட்டு இருந்தேனே, தண்ணி வந்திருக்குன்னு பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேனே. நான் புடிச்சிட்டு போனதுக்கு அப்புறமா நீங்க புடிச்சுக்கோங்கண்ணே. சரி நீங்க பிடிச்சிக்கங்க, நான் அப்புறமா பிடிச்சிக்கிறேன். என்னண்ணே நீ விவரம் இல்லாத ஆளா இருக்க? எல்லாரும் பொய் சொல்லிட்டு தண்ணி பிடிச்சிட்டு போறாங்கண்ணா. ஐயோ, தண்ணி பிடிக்கிறதுக்கு பொய் சொல்லுவாங்களா? ஆமா, நல்ல ஆள்னா நீ. சரி நீ பிடிச்சிக்கண்ணா, நான் அப்புறம் பிடிச்சிக்கிறேன். பரவாயில்லைங்க, நீங்க பிடிச்சிட்டு போங்க, நான் அப்புறமா பிடிச்சிக்கிறேன். என்ன சுப்பிரமணி சார், நீங்க இந்நேரம் புஷ்பாவா இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசி ஆளா வந்து ஆளா தண்ணிய புடிச்சிட்டு போயிருப்பாங்க. நீங்க என்னடானா ஆளா வந்துட்டு இன்னும் தண்ணி பிடிக்காம நின்னுட்டு இருக்கீங்க. என்ன இருந்தாலும் லேடிஸ் தானே ஃபர்ஸ்ட், நீங்களும் போய் பிடிச்சிக்கங்க. இல்ல சுப்பு சார், நீங்க பிடிச்சுக்கோங்க. இல்லைங்க, நீங்க பிடிச்சிக்கங்க, நான் அப்புறமா பிடிச்சிக்கிறேன். இப்பதான் வேற யாருமே இல்லையே. சரி. என்ன சுபண்ண, இது வரைக்குமா தண்ணி பிடிக்கல? அதான் பிடிச்சிட்டு இருக்கேனே. எங்க தண்ணி வருது? ஐயோ பாவம். ஐயோ பாவம் புஷ்பா, டெய்லி எப்படிதான் இவங்க கூட மல்லு கட்டி தண்ணி பிடிக்கிறாடோ தெரியலையே. ஒரு குடம் பிடிக்கிறதுக்கே நமக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்க. எல்லாரும் குடிக்க குடிக்க துவைக்கன்னு குடம் குடமா தண்ணி பிடிச்சிட்டு வரணும்னா தாவு தீந்துரும்ல. ஏய் குண்டு புஷ்பா, உண்மையிலேயே நீ பயங்கர கிரேட்டு தான். சீ, உப்பே போடலையே. எப்படிதான் புஷ்பா ஒண்டியால எல்லா வேலையும் சமாளிக்கிறான்னு தெரியலையே. நமக்கு என்னடான்னா, துணி துவைச்சிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வரதுக்குள்ள பாதி வேலை மறந்துடுச்சு. பாவம் புஷ்பா, ஒரு நாள் கூட அது கஷ்டம் இது கஷ்டம்னு புலம்பினதே இல்லையே. ஐயய்ய, இந்த துவைக்கிறது, சமைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, தண்ணி பிடிக்கிறது இதெல்லாம் புஷ்பாவுக்கு தான் செட் ஆகும், நமக்கு வேலைக்கே ஆவாது. ஏதோ பரவாயில்ல. பயந்தே போயிட்டு நானும் பார்த்துட்டே இருக்கேன். துப்பட்டா போட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க? அது வந்து என்னடி ஆச்சு உனக்கு? அந்த காலத்து நடிகைங்க மாதிரி பண்ணிட்டு இருக்க. போ ரம்யா, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? நீ வெக்கப்படுற அளவுக்கு அங்க என்னடி நடந்துச்சு? அத எப்படி நான் உன்கிட்ட சொல்றது? அடி பாவீங்களா, ஒரே நாள்ல இப்படி மாறிடுவீங்களா? சரி, முழுசா சொல்ல வேண்டாம், காயா பழமான்னு மட்டும் சொல்லு. மத்ததெல்லாம் நானே கற்பனை பண்ணிக்கிறேன். சொல்லணும், காயா பழமா? மொட்டா? உனக்கு இதெல்லாம் புரியாது ரம்யா, விடு. ஓவரா போறடி. எனக்கே புரியாதா? பிளான் போடுறதுக்கு தினசா போய் சொல்றதுக்கு நான் வேணும். ஆனா மத்த எதுவும் எனக்கு புரியவே புரியாது இல்ல. எல்லாம் என் நேரம்டி. சரி கெஞ்சாத, சொல்றேன்.
எனக்கு சூர்யா சார் கூட இருந்த நேரத்தை என்னால மறக்கவே முடியாது ரம்யா. எவ்வளவு ஸ்வீட்டா இருந்துச்சு தெரியுமா? எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு தெரியுமா? எவ்வளவு கொஞ்சம் நிறுத்துறியா நீ? என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டீன்னா அதை விட்டுட்டு மத்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இருடி, டக்குன்னு எல்லாம் சொல்லிட்டா என்ன கிக் இருக்கு சொல்லு. முழுமையா ரசிச்சு ஒவ்வொரு நொடியையும் சொல்ல வேண்டாமா? உன் கண்ணை பார்த்தா எனக்கே கிக்கா இருக்குடி. நீ மட்டும் சூர்யா சார் கண்ணை பார்த்திருக்கணும். அனு, ரம்யா, விடுடி, நில்லடி. என்னன்னு சொல்லு. நீ தான் ஃபோன் பண்ணி கெடுத்தது. சாரிடி அனு, வேற வழி இல்லாம தான் ஃபோனே பண்ண. அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். இல்லனா சூர்யா சார் என்ன டிராப் பண்ணிருப்பாரா? அதுவும் பைக்லயா? ஹெல்மெட் போட்டுக்கிட்டியாடி? உன் ரசனையில இடி விழ. எவ்வளவு ரொமான்டிக்கான விஷயம் சொல்ற. ஹெல்மெட் போட்டிருந்தியான்னு கேக்குற? அதுக்கு இல்ல அனு, யாராச்சும் பாத்துட்டாங்கன்னா அதுக்காக தான் கேட்டேன். யாரு பார்த்தா பாக்கலன்னா எனக்கு தெரியாது ரம்யா. என்ன நடந்ததுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் ஞாபகம் இல்ல. அப்படியே சொர்க்கத்துல நடந்து போற மாதிரி இருந்துச்சு தெரியுமா? அப்புறம் நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? ஃபீல் ரம்யா, ஃபீல். அப்புறம் அனு, இதுக்கு முன்னாடி நீ கேட்டது பெட்டர். சூர்யா சார் எவ்வளவு அட்வைஸ் சொன்னார் தெரியுமா? எக்ஸாம்ஸ் தான் முக்கியம், அதுல மட்டும் தான் கவனம் இருக்கணும்னு சொன்னாரு. பாவோண்டி, என் எக்ஸாம் மேல எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிட்டாரு தெரியுமா? அப்புறம் ரம்யா, பின்ன என்னடி, 2 பேரும் பீஸா கார்னர்ல மீட் பண்ணுவாங்களாம், கண்ணாலேயே பேசிப்பாங்களாம், ரொமான்டிக்கா ரசிப்பாங்களாம். பட் டிராப் பண்ணும்போது மட்டும் எக்ஸாம் தான் முக்கியம்னு அவர் சொல்வாராமா, இவ அப்படியே உருகிடுவாளாமா. என்னெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? பட் சரியான ஆள் தாண்டி சூர்யா சாரு. ஹே, அப்புறம் ஒன்ன சொல்லாதடி, இது முத்து போச்சு. இனி ரொம்ப கஷ்டம்தான். நீ ஆச்சு உன் சூர்யா சார் ஆச்சு, ஆளு விடுறி சாமி. ஹே, முக்கியமான விஷயத்த சொல்ல விடுறியா நீ? சரி, என்னன்னு சொல்லு. மல்லிகை செடியை கிஃப்டா கொண்டு போனனே, சூர்யா சாருக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. அது மொட்டு விட்டு பூவா மலர்ற அன்னைக்கு அவர் மனசுல இருக்கிறத சொல்றேன்னு சொல்லிருக்காரு. வாவ்டி, இதான் மேட்ரு. அந்த பூவை பறிச்சு அதையே ஒரு மாலையா கோர்த்து உனக்கு போட போறாரு பாரு. அன்னைக்கு சொல்வாரு ஐ லவ் யூன்னு. நிஜமா சொல்லுவாரா? கண்டிப்பா சொல்லுவாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்க அம்மாவை நான் வழியில பார்த்தேன். அனு எங்க போயிருக்கா அது இதுன்னு கேட்டு உண்டுலன்னு ஆக்கிட்டாங்கடி. ஐயோ, நீ என்னடி சொன்ன? வழக்கம் போல போய் தாண்டி சொன்ன. நீ வேற ஏதாச்சும் போய் சொல்லிட கூடாதுன்னு தாண்டி உன்னை தேடி வந்த. ஏண்டி போய் மேல போய் சொல்ற? சரி, இப்ப என்ன போய் சொன்ன? நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீ கூட பாக்க போனியே. ஐயோ, யாருக்கு ரம்யா? எப்போ? உன் தலை அப்படி தாண்டி சொல்லி வச்சிருக்கேன். சாதாரண போய் உன் வாயில வராதா? கடவுளே, இவளால நான் எத்தனை நாள் பட்னி கடுக்க போறேனோ. அது என்னமோப்பா, நான் சொல்லிட்டேன். இனிமே நீ ஆச்சு, உன் அம்மாவாச்சு. அனு, திடீர்னு உங்க அம்மா வேலைக்கு போறாங்க, உங்க அப்பா சமைக்கிறாரு. இதெல்லாம் எனக்கு சுத்தமா புரியவே இல்லடி. நீ ஒரு விதம்னா அவங்க 2 பேரும் இன்னொரு விதம். நல்ல குடும்பம்டி உங்களது. அவங்க 2 பேரும் அப்படிதான். எவ்வளவு அழகான பேர் தெரியுமா? ஆமா அனு, நானும் நிறைய தடவை நினைச்சிருக்கேன். ரியலி மேட் ஃபார் ஈச் அதர். நானும் சூர்யா சாரும் இப்படி இருப்போமா ரம்யா? ஐயோ சாமி, என்ன விட்டு ப்ளீஸ்.